வாய்ப்பை தந்திருக்கிற அருமையான போதகர் அவர்களுக்கும் உடன் ஊழியர்கள் திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் பாஸ்டர் ஐயாவுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை மையமாக வைத்து இயேசு ஆசிர்வதிக்கிறார் என்கிற பெயரிலே சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு மனைவியும் 4 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 4 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி பேர பிள்ளைகள் 7 பேர் இருக்கிறாங்க. பெரிய குடும்பமாக எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசிர்வதித்திருக்கிறார். ஒருவனாய் கர்த்தர் என்னை அழைத்தார். இன்றைக்கு ஒரே ஆள் 17 பேராக மாறி இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்திற்கு வருவேன் என்று நேற்று மதியம் வரைக்கும் நான் யோசிக்கலை. நான் பாண்டிச்சேரி போகணும்னு யோசித்தேன். அதுக்கான பிளான்லாம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதற்கான முயற்சி எடுத்தேன். அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. முதல் செய்தியில் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்காக தான் இருந்தது. என்னை பற்றியே சொன்ன மாதிரியே இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்கு போகணும்னு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறான். ஆவியானவர் தடுத்து வேறு இடத்துக்கு அனுப்புனார்னு பிரசங்கம் பண்ணாங்க. அதே போல் தான் நான் பாண்டிச்சேரி போகணும்னு யோசித்தேன். அப்போ கர்த்தர் அதெல்லாம் போக முடியாதுன்னு அந்த பாஸ்டர் மூலமாகவே என்கிட்ட பேசி என் மனசை மாற்றிட்டார். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வீணடிச்சிடக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, தைரியமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வீணடிச்சிடக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எங்கே போகணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அங்கே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஜெபத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவர் திருவனந்தபுரம்னு ஞாபகப்படுத்தினார். திருவனந்தபுரத்தில் எனக்கு யாரையுமே தெரியாது, ஃபோன் நம்பர் கிடையாது, எப்படி போகிறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, கூகுள்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஐயாவை அறிந்து கொண்டேன். அவங்கள்ட்ட அறிந்து கொண்டதுக்கப்புறம் தான் ஃபோன் பேசினேன். ஃபோன் பேசினதுக்கப்புறம் அவங்க நான் சபைக்கு பிரசங்கம் பண்ண வர்றேன்லாம் சொல்லலை, சபைக்கு வர்றேன் அவ்வளோதான். அவங்க தாராளம் வாங்கயான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. கூகுளில் இந்த இடத்த அது என்ன சொல்கிறது, லொக்கேஷனை அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. நான் எங்கேயும் தேடிக்கிட்டெல்லாம் போகல. கரெக்டாக கூகுள்லே கேட்டேன், திருவனந்தபுரம் ஜங்ஷனில் இறங்கினா இந்த பேக்கரி ஜங்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு கூகுள்கிட்டே கேட்டேன். கூகுள் எனக்கு பதில் சொல்லிச்சு. அப்படியே பஸ்ஸை பிடிச்சி நேராக வந்துட்டேன். இந்த ஸ்டாப்பில் இறங்கி நடந்தே இங்கே வந்துட்டேன். யாருமே என்ன செய்யலை, வழித்துணைக்கு வரல. கர்த்தரே உங்கள் மத்தியில் கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறார். எனவே கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் நான் நிற்பேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன்னு நான் யோசிக்கலை. ஐயா பேசின செய்தியே நல்லா இருந்தது, அதையே கேட்டுட்டு போயிடலான்னு தான் யோசித்தேன். 20 நிமிஷத்தை கொடுத்துட்டாங்க. சரி, அந்த நிமிஷத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜெபிக்கிறேன். வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:9. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்ன சொல்றாரு? யாரை போல யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம்? விசுவாச மார்க்கத்தை சார்ந்தவர்கள். விசுவாச மார்க்கத்தை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆபிரகாமை போல, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆபிரகாம் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத விஷயத்தை இன்னைக்கு ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்று நம்புகிறேன். விக்கிரகத்தை செய்து விற்று கொண்டிருக்கிற மனுஷன், விக்கிரகங்களை விற்று அதில் வருகிற வருமானத்தை வைத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் தேடி போய் வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போன்னு சொல்ற வார்த்தை அழைக்கிற வார்த்தையா, அனுப்புற வார்த்தையா? போன்னா என்னது? அனுப்புற வார்த்தை. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தாருன்னு தானே சொல்றோம். அழைத்தாரா, அனுப்புனாரா? அழைக்காம அனுப்ப முடியாது. அழைக்காம அனுப்ப முடியாது. முதல்ல அழைக்கணும், அப்புறம் தான் என்ன செய்யணும்? அனுப்பணும். அனுப்புனது தான் ஆதியாகமம் 12:1 இருக்கு. அழைத்தது எங்க இருக்கு அப்படின்னு தேடினா
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அழைத்தார். இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானா ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபோதோமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வாடினார். அழைச்சாரா, அனுப்புனாரா? எது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? அழைச்சது ஃபர்ஸ்டா, அனுப்புறது ஃபர்ஸ்டா? அழைச்சது தான் ஃபர்ஸ்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்தில் இல்லை. அழைச்சது ஆதியாகமத்தில் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அனுப்புனது தான் எங்க இருக்கு? ஆதியாகமத்தில் இருக்கு. ஆபிரகாம் தேராகுனுடைய பிள்ளை. ஆபிரகாமுக்கு 2 சகோதரர் இருக்காங்க, ஆரான், நாகோர். எந்த தேசத்தில்? மெசபோதோமியா தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மகிமையின் தேவன் ஆபிரகாமை சந்தித்து என்ன சொல்றாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அங்க தகப்பனுடைய வீடு வரல. என்ன வரல? தகப்பனுடைய வீடு வரல. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே போயிருந்தா நல்லா இருக்கும். ஆனா கூப்பிட்ட உடனே போகல. கூப்பிட்ட உடனே என்ன செய்யல? போகல. ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ளவன் அப்படின்னு சொல்றோம், கீழ்ப்படிஞ்சான். ஆனா ஆரம்பத்தில் கீழ்ப்படியல. நேர அப்பா கிட்ட போனா அப்பா கிட்ட விவரத்தை சொல்றான். ஏதோ ஒரு தெய்வம் என்னை சந்தித்தது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொல்லி என்னை கூப்பிடுகிறது, நான் போகட்டுமா என்று அப்பாட்ட அனுமதி கேட்கிறான். அப்பா என்ன சொல்றாரு? நமக்கு 10 தெய்வங்கள் இருக்கிறது, நீ ஏதோ புதிதா ஒரு தெய்வத்தை சொல்ற, 11 தெய்வமா என்ன செய்வோம்? கும்பிடுவோம். ஆனா அந்த தெய்வம் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி எங்கே என்ன செஞ்சிடாத, போயிடாதேன்னு சொல்லி யார் தடுத்தது? தேராகு தான் தடுத்துட்டார். தேராகு தடுத்ததுனால ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகல. அப்பா பேச்சை கேட்கிறதா, கடவுள் பேச்சை கேட்கிறதா? யார் பேச்சை கேட்கறத? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ஊழியத்துக்கு வாரேன்னு சொன்னா கூட பெத்தவங்க என்ன செய்வாங்க? போகாத, ஊழியத்துக்கு போகாத, நல்ல வேலை இருக்கு, நல்ல படிச்சிருக்க, வேலையை பாரு, குடும்பத்தை பாரு, ஊழியெல்லாம் வேணான்னு சொல்லி பெற்றோரே பிள்ளைகளை என்ன செய்வாங்க? தடுத்துருவாங்க. இந்த வேலையை தான் தேராகு செஞ்சார். அப்ப தேராகு செஞ்சதுனால ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகல. ஆபிரகாமின் மேல தவறு இல்லை. யார் மேல தவறு? ஆபிரகாம் போக ரெடியா தான் இருந்தாரு. தடுத்தது யாரு? தேராகு. அப்பா தான் தடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு அண்ணன் இருந்தார். அவர் பேர் என்ன பேரு? ஆரான். ஆரான் மரிச்சிட்டார். ஆரான் என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சிட்டார். மரிச்ச உடனே தேராகுக்கு பயம் வந்துருச்சு. ஆபிரகாம் வந்து சொன்னா, ஏதோ ஒரு தெய்வம் கூப்பிட்டுச்சு, நம்ம அனுப்பல, அதனால தெய்வ குத்தம் பண்ணிட்டோம், அந்த தெய்வம் தான் நம்முடைய மகனை கொன்றுச்சு அப்படின்னு பயந்துட்டான். பயந்து போய் இப்ப சொல்றான், ஆபிரகாமையும் சாராலையும் அழைச்சு, லோத்தையும் அழைச்சு சொல்றான், நம்ம இந்த இடத்துல இருந்தா உன்னையும் இழந்துருவேன், உன் தம்பி நாகோரையும் இழந்துருவேன், இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்வோம்? போயிடுவோம். எங்க உன்னை கூப்பிட்டுச்சு, அந்த தெய்வம் உன்னை எங்க போக சொல்லுச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கறது? தேரா கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு, எந்த இடம்னு சொல்லல. அவர் கூப்பிடும் போதே நான் போயிருந்தா அவர் எந்த இடத்துக்கு என்னை கூட்டு போனாருன்னு தெரியும். ஏதாவது ஒரு நாள் திரும்பி வந்து உங்களையும் கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா நீங்க தான் என்னை விடலையே, எந்த இடம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்லிட்டா? ஆபிரகாம் சொல்லிட்டாரு. இப்ப தேராகு என்ன செய்யறாரு? இந்த இடத்துல இருந்தா உங்க 2 பேரையும் நான் இழந்துருவேன். ஒரு பிள்ளையை இழந்தது போதும், இந்த 2 பிள்ளையை இழக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி
சாராளையும் லோத்தையும் ஆபிரகாமையும் கூட்டிக் கொண்டு யார் புறப்பட்டு போனது? தேராகு புறப்பட்டு போகிறார். எங்க போகணும்னு அவருக்கும் தெரியல, இது மோசேக்கு தெரியும். அதனால அவங்க கானானுக்கு புறப்பட்டு போனார்கள்னு மோசே 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். ஆனா புறப்பட்டு போன அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரியாம அவங்க கிழக்க போறதுக்கு பதிலா எங்க போயிட்டாங்க? வடக்கு போயிட்டாங்க. கிழக்க போறதுக்கு பதிலா வடக்கு போயிட்டாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த தெய்வம், உன்னை சந்தித்த அந்த தெய்வம் மறுபடியும் நம்மை சந்திக்கும், நம்ம சரியான வழியில் நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் புறப்பட்டு போய் ஒரு சமமான இடத்த பார்க்குறாங்க. வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேர்? அந்த இடத்துக்கு பேரே இல்லை, இவர் தான் பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? ஆரான்னு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? ஆரான். புதிய ஏற்பாட்டில் அந்த இடத்துக்கு பேரு காரான் அப்படின்னு இருக்கும். அப்ப காரான்னு புதிய ஏற்பாடு சொல்லுது, ஆரான்னு பழைய ஏற்பாடு சொல்லுது. ரெண்டு வேற வேற இடமா? புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில, பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியில. எபிரேய மொழியில அந்த இடத்துக்கு பேரு ஆரான், கிரேக்க மொழியில அந்த இடத்துக்கு பேரு காரான். பேராகி இறந்து போன மகனுடைய பெயரை அந்த இடத்துக்கு வைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு ஆள் பிளாட் போடும்போது என்ன செய்யறாரு? அவர் தான் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுபோல பேரே இல்லாத இடத்துல போய் குடியிருக்கும் போது அந்த இடத்துக்கு பேர் வச்சது யாரு? தேராகு தான் வச்சாரு. தேராகு அந்த இடத்துக்கு பேர் வச்சு அந்த இடத்துல இருக்கும்போது தேராகு மரிச்சிட்டாரு. தேராகு என்ன செஞ்சிட்டாரு? மரிச்சிட்டாரு. தேராகு மரிச்சதுக்கு அப்புறம் தான் ஆதியாகமம் 12:1 சொல்லுது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது கூட ஒன்று சேர்த்துட்டாரு. என்ன சேர்த்தாரு? தகப்பனுடைய வீட்டையும். தகப்பனை நம்பி தானே இவ்வளவு காலம் வாழ்ந்த, இப்ப தகப்பன் போயிட்டான், இனி என்ன செய்ய முடியாது? உன் தகப்பன் பேச்சை கேட்டெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, உனக்கு சொல்லி தரதுக்கு தகப்பன் இல்லை. இப்ப நான் உன்னை சந்திக்கிறேன்னு மறுபடி சந்திச்சு தான் என்ன சொன்னாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல சந்திக்கும் போது வான்னு சொன்னாரு, சேர்ந்து போயிருந்தா 2 பேருமா போயிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாரு? நான் இங்கதான் இருப்பேன், நீ மட்டும் போங்கிறாரு, தனியா விடுற மாதிரி. ஆபிரகாமை அழைத்து பின்பு என்ன செய்தார்? அனுப்பினார். அடுத்த வார்த்தை வாசிங்க, 12:1-2 வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த உனக்குள் வருதுல, அது யாரை குறிக்கிற வார்த்தை? ஆபிரகாமை குறிக்கிற வார்த்தை. ரைட், இப்ப விடுங்க. 22:18 வாசிங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ன்ற வார்த்தை இப்ப என்னவா மாறிடுச்சு? உன் சந்ததிக்குள் மாறிடுச்சு. முதல்ல நீங்க சொன்னீங்க உனக்குள் சொன்னா ஆபிரகாமுக்குள்ளன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆபிரகாமின் சந்ததி யாருக்குள்ளதான் இருக்கு? ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு உனக்குள், உன் சந்ததிக்குள் அப்படின்னு 2 விதமா சொல்றாரு. அப்ப சந்ததின்னு சொல்றாரு. அந்த சந்ததின்னு சொல்றது யாரை குறித்து சொல்றாரு? அந்த சந்ததி யாரு? உன் சந்ததி என்று சொல்வது யாரை குறித்து அப்படின்னா, ஈசாக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நம்மளை தான் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. ஈசாக்குன்னு சொன்னா ஒருமை, நம்மளை தான் சொல்றாருன்னு சொன்னா பன்மை. நம்மளையும் சொல்லல, ஈசாக்கையும் சொல்லல. சந்ததி என்பது யார்? வாசிங்க, கலாத்தியர் 3:16 வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரு? நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்?
எங்கிருந்து எங்க வருது பாருங்க. இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போறாருங்கிறத யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஓ சந்ததி மூலமா ஒருவரை எழுப்புவேன், அவரால் தான் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுங்கிறாரு. விசுவாச மார்க்கம்னு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, உங்கள் ஊழியத்துக்கு விசுவாச மார்க்கம் தானான்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கே புரிந்தது, ஊழியம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் போல இருக்கு. அந்த பேர் வச்சாதான் ஊழியத்துக்கு அர்த்தம் போல இருக்கு. நம்ம பேரை வச்செல்லாம் யூஸ் ஆகாது, ஊழியத்துக்குன்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசித்து தேவ சமூகத்தில் காத்து இருக்கும்போது தான் இயேசு ஆசீர்வதிக்கிறாருங்கிற வார்த்தையை கத்தர் கொடுத்தார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் விசுவாச மார்க்கம்னு முதல்ல டைட்டில் வச்சிருந்தேன். அப்போ விசுவாச மார்க்கம், மார்க்கத்தார் யார் எவர்களோ அவர்களை எல்லாம் யார் ஆசீர்வதிக்கிறது? இயேசு தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த பேரையே கர்த்தர் எனக்கு தந்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26 நினைக்கிறேன், வாசிங்க கடைசி வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். இயேசுவை யார் எழுப்பினது? பிதாவாகிய தேவன். எதற்காக எழுப்பினார்? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் உயிரோடு கூட எழுந்தார். லூக்கா 24:50-51 வாசிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இயேசு இந்த உலகத்துல எல்லாரையும் என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறார். யார் எல்லாரையும்? உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார் என்பதை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் யார் ஆசீர்வதிக்கிறது? இயேசு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதுல ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன வார்த்தை? சாபம். அந்த சாபமா இயேசு மாறினார். கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம், வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு எதற்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார்? புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யாரால? கிறிஸ்துவால. இந்த வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்துவினால. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இஸ்ரவேலை மட்டுமல்ல, புறஜாதிகளாகிய நம்மையும் ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அது எரேமியால சொல்லுவார், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். எரேமியா 2 வாசிக்கிறோம். அந்த அங்க அவருக்குள் தான் இருக்கும். அவருக்குள்னா எவருக்குள் கேள்வி வரும்ல, அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு 37ஆம் சங்கீதத்தில் திரும்ப திரும்ப வரும். அந்த அவர்ன்றது யாரு? இயேசு. உங்களுக்காக எனக்காக அவர் சாபமாகி கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதனால ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்னார்ல, அதே ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறாரு. நாமும் எப்படிதான் இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். நாமெல்லாம் நீதியாய் இருக்கும்படி அவர் பாவமானார், நாமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன ஆனார்? சாபமானார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
நீர் பாவமாகி சாபமாகி என்னை மீட்டீரே. நீர் பாவமாகி சாபமாகி என்னை மீட்டீரே. ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. பரிசுத்தம் நிறைந்தவர் பாவமானீரே, சர்வத்தையும் படைத்தவர் சாபமானீரே. பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாய் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக பாவமாகி சாபமாகி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீரே. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னமே சித்தங்கொண்டிருந்தபடியினால மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதற்கு நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர், இரத்தத்தை கரையமாய் செலுத்தி இருக்கிறீர், உம்முடைய கிருபையினால எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சபையின் போதகரையும் குடும்பத்தையும் திருச்சபை மக்கள் எல்லாரையும் உடன் ஊழியர்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.